கிரிப்டோ சொத்து அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு நம்ம கண்ணு முன்னாடி வரது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிட்காயின். ஸோ பிட்காயின பொறுத்தவரையிலும் 2010 காலகட்டங்கள்ல ஒரு சிங்கிள் டிஜிட்ல ரூ. 2 ரூ. 3 இருந்துச்சுங்க. நான் அதெல்லாம் விட்டுர்றேங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். இதோ இப்போ ஒரு 2020ல ரூ. 21,00,000 ஒரு பிட்காயினோட விலை. ஒரு வருஷத்துல அப்படியே டபுளுங்க. அப்படியே 40,00,000. ஆனா, அந்த இடத்துல கவனிங்க. 2022ல அப்படியே 3 மடங்கு டவுனு 13,00,000. திருப்பி 2023ல 10,00,000 அப் ஆகி 24,00,000. திருப்பி 2024ல 58,00,000. இன் பிட்வீன் கேப்ல ரூ. 1,00,00,000 தொட்ட பிட்காயின் இன்னைக்கு டேட்டுக்கு நாம பேசிட்டு இருக்கும்போது ரூ. 81,73,000. மார்க் மை வேர்ட் எழுதி வச்சுக்கோங்க என்னோட வார்த்தைய. நான் வெறும் ரூ. 81,00,000 பார்த்தேன்டா பிட்காயின அப்படின்னு உங்க பேரன் பேத்திக்கிட்ட நீங்க சொல்லக்கூடிய நாட்கள், வருடங்கள் ரொம்ப தொலைவுல இல்லைங்க. அப்போ இந்த மாரியான ஒரு சொத்த நான் ரூ. 81,00,000 குடுத்து தான் வாங்கணுமா அப்படின்னா கிடையாதுங்க. நீங்க 100 கிலோ தங்கம் தான் வாங்கணும்னா அப்படிலாம் கிடையாதுங்க. 1 பவுனும் வாங்கலாம். 1 கிராமும் வாங்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்க இந்த பிட்காயின ரூ. 10,000க்கோ, ரூ. 50,000க்கோ, ரூ. 1,00,000க்கோ கூட வாங்க முடியும். குறைந்தபட்சம் ரூ. 10,000க்கு கூட அதுக்கு தகுந்த அளவு தாங்க. அப்போ சில வாய்ப்புகள் நம்மள கடந்து போகும்போது, நாம தயவு செஞ்சு வெறுமனே பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போறோமா? அந்த வாய்ப்ப வந்துட்டு எப்படி நம்ம கிராப் பண்ணிக்க போறோம் அப்படின்றதுல கவனமா இருக்கணும். சரிங்க சார். வேற ஏதாவது காயின் இந்த மாரியான வளர்ச்சிலாம் இருக்கா அப்படின்னா, பிஎன்பி அப்படின்ற ஒரு சொத்துங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் ஒரு லேண்டோட நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். அங்க ஒரு ப்ராஜெக்ட் இருந்தா தான் அது வந்துட்டு விலை ஏறும். ப்ராஜெக்ட் அப்படின்றது நேம் ப்ராஜெக்ட் இல்லைங்க. நேம் ப்ராஜெக்ட்னா பெயரளவு ப்ராஜெக்ட் கிடையாதுங்க. ரியல் மக்கள் பயன்படுத்தக்கூடிய ப்ராஜெக்ட். இப்ப பிஎன்பி அப்படின்னா பைனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சோட காயின். உலகத்துல உள்ள டாப் காயின் எல்லாமே அங்க வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அந்த ட்ரேடுக்கான ஃபீஸ் வந்துட்டு பிஎன்பி காயின் குடுத்தா தான் பண்ண முடியும். அப்ப இங்க ஒரு யூஸ் கேஸ் அப்படின்றத கிரியேட் பண்றாங்க. இப்படி பல ப்ராஜெக்ட்க்கு யூஸ் கேஸா அந்த பிஎன்பி காயின் இருக்கிறதுனால, இதோடைய வளர்ச்சி நல்லா பாருங்க இந்த இடத்துல. 2020ல வெறும் ரூ. 1,200. நான் ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு ரூ. 1,000ன்னு ஒரு ரவுண்ட் ஃபிகருக்கு வச்சுக்குவோம். அன்னைக்கு ஒரு 10 பிஎன்பி காயின் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா ரூ. 10,000. கரெக்ட்டுங்களா? ரூ. 10,000. இன்னைக்கு அடுத்த ஒரு 4 வருஷம் கழிச்சு 2025ல இன்னைக்கு காலையில போய் வித்தீங்கன்னா, நீங்க ரூ. 1,000க்கு வாங்குனது ரூ. 80,000. அப்போ உங்களுக்கு ரூ. 10,000 நீங்க 2020ல நீங்க முதலீடு செஞ்சிருந்தா, இன்னைக்கு அது ரூ. 80,00,000. வாய்ப்ப நம்ம தவற விட்டுட்டோம். புரிஞ்சுக்கணும். அப்ப ஜனவரியில என்ன ஆகுதுங்க? 2,800 ஆனா, அடுத்த 2022 ஜனவரில ரூ. 38,000. மக்கள் அதோடைய விஷயம் தெரிஞ்சு வாங்குற வரலும் தாங்க அதோட ரேட் வந்துட்டு கம்மியா இருக்கும். இதே பிஎன்பி காயின நீங்க 5,00,000 10,00,000த்துக்கும் பார்க்க தான் போறீங்க. ஆனா, நான் பார்க்கிறவனா மட்டும் இருப்பனா, வாங்குறவனா இருப்பனா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்போ ஒரு பிஎன்பி காயின் வாங்க முடியுமான்னா, இன்னைக்கு ஒரு பிஎன்பி வாங்க முடியாதது கிடையாதுங்க. நெறைய பேரால வாங்க முடியும்.